வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அன்பர்களே. இறை ஆசிரியர் பயிற்சி என்பது மீண்டும் மீண்டும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது. இது ஏதோ பிறருக்காக செய்யக்கூடிய சேவைக்கான ஒரு பயிற்சி அல்ல. இது முழுக்க முழுக்க நமக்காக, நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்காக, நம்மை உயர்த்தி கொள்வதற்காக, நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்வதற்காக, மன அமைதியை உயர்த்தி கொள்வதற்காக, குடும்ப உறவுகளை இனிமையாக்குவதற்காக, பொருளாதாரத்திலே நிறைவாக வாழ்வதற்காக, நாம் இறையுணர்வு பெறுவதற்காக மட்டுமே என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இது சுயநலம்தான். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமான சுயநலம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த பயிற்சியில நம்ம தொடர்ந்து ஆழ்ந்து ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பை நாமளே ஏற்படுத்திக் கொள்வோம். எப்படி அதிகப்படியான பொருளாதாரம் வரும்போது நமக்கு நன்மை ஏற்படுகிறது என்று நாம் நம்புகிறோமோ, நினைக்கின்றோமோ, அதே போல அதிக பயிற்சிகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது, தத்துவ விளக்கங்களிலே ஈடுபடுத்திக் கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்பதை நாம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி பலனை நாம் அனுபவிக்கிறோம் பணத்துல. தத்துவ தெளிவிலே நீங்க அனுபவிப்பீங்க. ஏன்னா நல்ல பயிற்சி, நல்ல தியானம், நல்ல தத்துவ விளக்கம் இது கூடயே நம்ம இணைந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் பெரிதாக நம்மை பாதிக்காமல் இருக்கும். உடல் அளவிலே, மனதளவிலே நாம் இனிமையை காத்துக் கொண்டிருக்கிற நபராக இருப்போம். ஆனால் இதிலெல்லாம் மாற்றம் பெறும்போது நம்முடைய வாழ்க்கை ரொம்பவுமே ஒரு கேள்விக்குறியாக மாறும். அப்ப இதை நம்ம கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். அதனால அன்பர்கள் பயிற்சியும், தத்துவத்தையும் நான் ஏன் எல்லாரும் இறை ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா, அதுல இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய உண்மையை நீங்க புரிந்து கொள்ளணும். இப்ப உங்களோட பேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப 400 பேர் ஆசிரியரா இருக்கிறீங்க. ஆனா நம்ம இணைந்த போது 1200 பேர் இருந்தோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்ப இந்த 1200 பேர்ல இப்ப 400 பேரா மாறி நிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் நீங்க இறை ஆசிரியர் பயிற்சியில தொடரணும்? இப்ப நீங்க அந்த 800 பேர்ல ஒரு நபரா இருந்தா எப்படி இருப்பீங்க? யோசித்து பாருங்க. சரிங்களா? அந்த 800 பேரும் வந்தாங்க. ஓராண்டுகள் பயிற்சி எல்லாம் பெற்றாங்க. ஆனா ஆசிரியர் பயிற்சியில அவங்க தொடரல. இப்ப உண்மையாலுமே அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்னா, அவங்க யாருமே உடற்பயிற்சி பண்ண மாட்டாங்க, தியானம் பண்ண மாட்டாங்க. மீண்டும் பழையபடி தன்னுடைய வாழ்க்கையில சாதாரண மக்களைப் போல வாழ்றதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. 5ல் அளவு முறை இருக்காது. சரிதானுங்களா? சத்தியமா நான் சொல்றேன். 100க்கு 99 பேர் இப்படித்தான் இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் ரேரா அதை தொடர்ந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவுமே அவங்க உடல்லயோ, வாழ்க்கையிலயோ பெரிய பிரச்சனை இருக்கிறப்ப அதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றவங்க பண்ண மாட்டாங்க. நீங்க வேணா கேட்டு பாருங்க. உங்க கூட நெறைய பேர் இணைஞ்சிருப்பாங்கல்ல, அவங்கலாம் கூப்பிட்டு பண்றாங்களான்னு கேட்டு பாருங்க. "அட ஏப்பா எனக்கு இருக்கிற வேலைய பார்க்கறதுக்கே நேரம் இல்ல." இப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு நல்லது அப்படின்னு தெரிந்த போதும், அதை கடைபிடிக்கிறோம்னா, அதற்கு ஒரு துணை வேணும். அதனால தான் புத்தருடைய பாணியில சொல்லணும்னா,
புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமின்னு சொல்லிட்டு அவர் முடிக்கல. சங்கம் சரணம் கச்சாமின்னார். நான் என்னோட வாழ்நாள் முழுக்க என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்கிறப்ப, எனக்கு முதல் தோன்றுவது இந்த வாழ்நாள் முழுக்க வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய சீடராக இருந்தரணும் அப்படிங்கிறது தான். அதை மறக்காம, அதை விடாம, இந்த தொடர்பு எல்லையிலிருந்து விடுபட்டு போகாம இருக்கிறதுங்கிறதே நாம் செய்த புண்ணியம் தான். இல்லாட்டி இங்கிருந்து தூக்கி வீசிரும் நம்ம கர்மா. அதான் சொல்லுவாங்க இல்லையா ஒரு பாட்டுல. ஆ அதாவது ஒரு நல்ல பாடல். ம். இந்த 5 புலன்களுக்கான பாடல். எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. ம். காட்டானை மேலேறி கடைத்தெருவே புகையிலை. அந்த பாட்ட நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. சித்தர் பாடல். காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்ப்பரன்றோ. நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா நான் கண்குளிர பாரேனோ! அப்படின்னு சொல்லி ஒரு சித்தருடைய அழுகினி சித்தரோட பாடல்ன்னு நெனைக்கிறேன். தெரியல. சரி, சித்தர் கவி. அப்ப என்ன சொல்றாரு? "காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்ப்பரன்றோ." நம்மை சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களும், நமக்குள்ள இருக்கிற கர்ம வினைகளும், எல்லா பிரபஞ்ச சக்தியும் அந்த கர்ம வினையை கழிப்பதற்காக என்ன பண்ணும்? நம்மள இந்த பாதையில போகறதுக்கு விடாம, நம்மளை பார்த்து சிரிக்கும்னு சொல்றாரு. "நாட்டார் நம்மை பறித்து நகைபுரிய பார்ப்பரன்றோ." ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்? வைராக்கியமா நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்த்தாலும், எனக்கு எத்தனை விதமான இன்னல்கள் வந்தாலும், ஏன்னா இந்த யோக பயிற்சி செய்றதுக்கு நெறைய தடைகள் வரும். இயற்கை, இயல்பு. அது எத்தனை தடை வந்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா நான் அப்ப அந்த வைராக்கியம் இருக்கிறவங்களுக்கு தான் இது சாத்தியமாகும். சாதாரணமா வந்தவங்க போனவங்களுக்கு சாத்தியம் இல்ல. அப்ப அந்த 1200ல நீங்க 400 பேர் தான் உள்ள இருக்கிறீங்க. இந்த 800 பேர் இப்ப காணாம போயிட்டாங்க. புரியுதா இல்லைங்க? அப்ப நாம ஏன் ஆசிரியர் பயிற்சியில இருக்கணும்னா, நீங்க இந்த மகரிஷி அவர்களுடைய தத்துவத்துல தொடர்புல இருக்கணும்னாவே நீங்க ஆசிரியர் பயிற்சியில இருந்து தான் ஆகணும். இப்ப இந்த ஆசிரியர் பயிற்சி முடியிற வரைக்கும் உங்களுக்கு வாரத்துல 3 நாள் வகுப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வாரத்துல 1 நாள், 2 நாளாவது வகுப்பு கண்டிப்பா இருக்கும். லைஃப் லாங் இருக்கும் உங்களுக்கு வகுப்பு. ஒண்ணா நீங்க பயிற்சி நடத்துவீங்க, இல்லாட்டி நீங்க பயிற்சிய கேட்பீங்க. 2ல ஏதோ ஒரு விதத்துல தொடர்புலயே இருப்பீங்க. அப்போ ஒரு தொடர்புலயே இருக்கும்போது நமக்குள்ள பயிற்சிக்கு வரும்போது ஒரு உத்வேகம் நடக்கும். நான் இன்னைக்கு பேசுறேன்னா, அப்பாடா! நல்லா பண்ணணும், நல்லா செய்யணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் வரும். சமுதாயத்துக்குள்ள போனீங்கன்னா, அந்த உத்வேகம் இறங்கி போயிரும். புரியுதா இல்லைங்களா? குடும்பத்துக்குள்ள போனீங்கன்னா இறங்கிரும். இங்க இருக்கிற அமைதி, இந்த தியானத்துல இப்ப பெற்ற அமைதி, மறுபடியும் வீட்டுக்குள்ள போனீங்கன்னா குறையும். குறைஞ்சா பரவால்ல. மறுபடியும் வந்து அதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. அப்ப இதை விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? மொத்தமா வாழ்க்கையே வீணாயிரும். அப்ப நீங்களும் கடவுள்ட்ட வேண்டிக்கோங்க. எக்காரணம் கொண்டும் குருவினுடைய தொடர்பு, பயிற்சியினுடைய தொடர்பு நமக்கு வந்து விடுபட்டு போயிறக்கூடாது. வாழ்நாள் முழுக்க நான் அந்த பயிற்சியில இருக்கணும். அது போதும். சரிதானுங்களா? அப்ப இந்த பிறவியில இந்த பயிற்சியோட இணைந்திருப்பதே நாம பெற்ற பெரும் புண்ணியத்தினோட வெளிப்பாடு தான். அதை நம்மளுடைய எண்ணத்தின் ஆற்றலை கொண்டு நாம நிறைவு செய்து கொள்ளலாம். அது ஒண்ணும் அவ்வளவு சிரமமான விஷயம் அல்ல. ஆனால் அதில் நீங்க தெளிவா இருக்கணும். நான் ஏன் இறையாசிரியர் ஆகணும்? மத்தவங்கள போய் நான் என்ன திருத்த போறேனா? இல்ல. மத்தவங்களுக்கு ஏதாவது நான் கொடுக்கறக்கு வாய்ப்பு கிடைச்சா, அது எனக்கான புண்ணியம். என்னுடைய கர்ம வினை கழிப்புக்கான பெரிய விஷயம். மேலும் நான் என்னுடைய உயர்வுக்காக தான் இதை செய்யறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து இருந்துட்டே இருக்கணும்னு சொல்றேன் நான். சரிங்களா? அப்ப மீண்டும், மீண்டும் நீங்க சிந்தனையில எடுத்துக்க வேண்டியது, நம்ம இறை ஆசிரியராக இருக்கும்போது தான், இறை சாதனை மார்க்க அறக்கட்டளையினுடைய ஒரு பொறுப்புல நீங்க வர்றீங்க. அப்ப அந்த பொறுப்பு இருக்கும்போது, நமக்கான அந்த செயலும் வந்து தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே இருப்போம். அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்போம். சரிதானுங்களா? அதாவது நம்ம மனதில ஏதாவது ஒரு நல்ல சிந்தனைய நீங்க செய்யல அப்படின்னா, கெட்ட சிந்தனை உள்ளே வந்து பூந்துவிடும். எம்ப்டி மைண்ட் சீஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி
அஹ் சும்மா இருக்கிற மனம் பேய்களுடைய கூடாரமாக மாறிவிடும். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற எண்ணங்களால நம்ம அலக்கழிக்கப்பட்டு நம்ம வாழ்க்கை வீணா போயிரும். அப்ப நல்ல செயல்களை நாம் தொடர்ந்து செய்வதற்கான எண்ணம், சொல், செயல்ல ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும். அதுல பிரபஞ்சத்தின் உயர்ந்த செயல் தான் என்ன? நாம நம்மளையும் நல்லா வச்சுக்கிட்டு, மத்தவங்களையும் நல்லா வச்சுக்கிறதுக்கான இந்த யோக பயிற்சியை குடுக்கறது. அப்ப அப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கிறோம். நீங்க எப்பவுமே உங்களை நீங்க பெருமையாக நினைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் குருவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்க தேர்வு செஞ்சுட்டாங்க. புடிச்சுக்க வேண்டியது நம்முடைய விஷயம் தான். குரங்கு குட்டிய போட்டுருச்சுன்னா, சரிதானா? அதை எடுத்து பாதுகாக்காது. குட்டிக்கு பொறுப்பு தாயை பிடித்துக் கொள்ள வேண்டியது. அப்படித்தான். குரங்கு பிடியாக யாரெல்லாம் குருவை பிடிக்கிறார்களோ, அந்த குரு எந்த அளவுக்கு உயர்ந்து செல்கிறாரோ, அந்த அளவுக்கு அந்த குட்டியும் குரங்கும் தாயை கூட சேர்ந்து செல்வது போல மரத்தினுடைய உச்சிக்கே அது செல்லும். தனியாக குரங்குட்டியால பயணிக்க முடியாது. ஆனா குருவை பற்றிக் கொண்டவர்கள் அந்த உயர்ந்த நிலையை அடைந்தே தீருவார்கள். பற்றிக் கொள்வது என்பதால் குரு நல்லா இருப்பாரு, சூப்பரா இருக்காரு, நல்லா பயிற்சி குடுத்திருக்காரு அப்படி அல்ல. குரு சொன்ன வழியிலே நாம் நடக்க வேண்டும். அவர் சொன்ன பயிற்சியை செய்ய வேண்டும். அவர் காட்டிய தொண்டு நெறியிலே நம்மால் முடிந்த அளவுக்கு தொண்டாற்ற வேண்டும். இதுதான். சரிதானுங்களா? அப்ப அந்த நிலையில நாமெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. இந்த தொடர்போட நம்ம வாழ்நாள் முழுக்க இருப்பதற்கான வாய்ப்பை வேணும்னு கேட்டுக்கோங்க. அப்ப ஆசிரியராக இருக்கும்போது தான், நீங்க வராமல் போனாலும் நாங்க கூப்பிட்டு கேட்போம். இப்ப பாருங்க, இப்ப 325 பேர் ஆசிரியர் இருக்கிறீங்க. நீங்க 5 நிமிட உரை பேசிட்டீங்க. அப்ப 10 நிமிட உரை நீங்க ஏன் பேசலன்னு நாங்க கூப்பிட்டு கேட்போம். ஃபாலோ பண்ணுவோம். உங்கள 10 நிமிஷம் உரைக்கு தயார்படுத்துவோம். இது ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம். சரிதானுங்களா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாதாரண மனுஷனா வாழ்ந்துட்டு செத்து போறதுல ஒரு பெரிய விஷயம் அல்ல. எல்லாரும் பொறக்குறான், வாழ்றான், வளர்றான். ஒரு பருவத்துல கல்யாணம் பண்ணிக்கிறான், 4 குட்டி போடுறான். புரியுதா இல்லைங்களா? 4 குழந்தைய பெத்துட்டு, 2 குழந்தைய பெத்துட்டு, அப்புறம் ஏதோ தொழில்னு பேர்ல கொஞ்சம் பண்ணி, பொருளாதாரத்த சேர்த்தியோ, இழந்தோ, கடன வாங்கியோ ஏதோ ஒண்ணு பண்ணி கஷ்டப்பட்டு, கடைசியில நோய்வாய்ப்பட்டு செத்து போயிர்றான். இது உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை இது. நாமளும் அதே மாரி போனோம்னா, இந்த பயிற்சிகள் எல்லாம் தேவையில்ல. சாதாரணமா நாமளும் கர்ம வினைக்கு ஆட்பட்டு, துன்பம் வந்து, நோய் வந்து செத்து போயிரலாம். ஆனா நாம அப்படி அல்ல. நாம சாதாரண மனிதர்கள் அல்ல. பாரதியார் சொல்ற மாரி தேடிச் சோறு நிதம் தின்று தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடித் துன்பம் மிக உழன்று பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடிக் கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக் கிறையெனப் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த பாடல அடிக்கடி எடுத்து சொல்லுங்க. டெய்லியுமே சொல்லுங்க. அதானே பண்ணிட்டு இருக்கிறோம். தேடிச் சோறு நிதம் திங்கிறோம். பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, வெட்டிக் கதை பேசிட்டு இருக்கிறோம். மனம் வாடித் துன்பம் மிக உழன்று மனதில் எப்ப பார்த்தாலும் துன்பம், கவலை, துக்கம், வெறுப்பு, பயம். பிறர் வாடப் பல செயல்கள் செய்து மத்தவங்களுக்கும் துன்பத்தை குடுத்து, நரை கூடிக் கிளப்பருவம் எய்தி முடியெல்லாம் வெள்ளையாயி, கிழவனாயி, கிழவியாயி, கொடுங்கூற்றுக்கு இறையெனப் பின் மாயும். இந்த மரணத்திற்கு இரையாக நாம் இறக்கக்கூடிய தன்மை. கொடுங்கூற்றுக்கு இறையெனப் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பாரதியார் சொல்றார். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டான். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. என்ன கேட்கிறார் பாரு. நல்லதோர் வீணை. இவ்வளவு ஒரு அற்புதமான இந்த உடல், உயிர், மனம், அறிவு, ஆத்மா அத்தனையும் கொடுத்துட்டியே. பிரபஞ்ச சக்தியே, இறையாற்றலே. அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். சாதாரண காசுக்கும், பணத்துக்கும், புகழுக்கும், பொருளுக்கும், அதிகாரத்துக்கும், புலனின்பத்துக்கும் வாழ்ந்து செத்து போயிடுறோமே. அதுதான் நலம் கெட புழுதியில் எரிஞ்சாச்சு அது. இப்ப என்ன கேட்கிறாரு? வல்லமை தாராயும். எதற்கு? இந்த மாநிலம். மாநிலம்னா தமிழ்நாடு மாநிலம் இல்ல. பூமிய கேட்கிறாரு. இந்த பெரிய நிலம்
அது பயனுறுற மாதிரி நான் வாழணும். அதான் வாழ்க்கை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாரதிய காலத்துல எத்தன பேர் ஜாம்பவான்கள் இருந்திருப்பாங்க. அரசியல்ல இருந்திருப்பாங்க, பொருளாதாரத்துல இருந்திருப்பாங்க, சட்டத்துல இருந்திருப்பாங்க. ம். அப்ப அவ்வளவு உயர்ந்த பேர்கள் எல்லாம் நம்ம விட்டுட்டு ஏன் பாரதியார் மட்டும் வச்சிருக்கிறோம்? இன்னும் பாரதியார் எப்ப வரைக்கும் இருப்பார்? இந்த பூமி இருக்கிற வரைக்கும் பாரதியார் இருப்பார். அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். புரியுதா இல்லைங்களா? அதுக்கு சும்மா இருந்தா முடியாது. செயல்படணும். சரிங்களா? காலையில 5 மணிக்கு தியானத்துக்கு வரணுமா? ஆமா வரணும். அப்பதான் அது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. இல்லாட்டி அது ஆர்டினரி. காலையில தூங்கிட்டு இருந்தா ஆர்டினரி. எந்திரிச்சு தியானம் பண்ணா எக்ஸ்ட்ரார்டினரி. பயிற்சி பண்ணா எக்ஸ்ட்ரார்டினரி. எனக்கு குடுத்த பணிகள பெர்ஃபெக்ட்டா பண்ணேன்னா எக்ஸ்ட்ரார்டினரி. 10 நிமிஷம் ஸ்பீச்சு நீங்க கூப்பிட்டு சொல்லணும். சார் நான் இந்த டைம்ல இது ஸ்பீச் குடுக்குறேன். அப்படி சொல்லணும் நீங்க. எவ்வளோ நாள் உங்கள ஃபாலோ பண்ண முடியும்? புரியுதா இல்லைங்களா? ஃபாலோ பண்ணாலும் கஷ்டமாயிரும். உங்களுக்கும் கஷ்டமாகும், அவங்களுக்கும் கஷ்டமாகும். இனிமேல் எல்லாம் நம்ம ஆசிரியர்கள். ஒரு அறிவிப்பு குடுத்துட்டா, நாம வந்து நம்ம டீம் லீடர கூப்பிட்டு சொல்லணும். சார் 10 மினிட்ஸ் உரை சார் பேச சொல்லிட்டாங்க. நான் வந்து இந்த டேட்ல, இந்த டைம்ல நான் பேசுறேன். நீங்க சொன்னீங்கன்னா, அது இன்வால்வ்மென்ட்டா பண்றீங்கன்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. சொல்லி செஞ்சா வேலை, சொல்லாம செஞ்சா சேவைன்னு சொல்லுவோம். இப்ப நீங்க சர்வீஸ் பண்றதுக்கு வந்துட்டோம் நம்ம. புரியுதா இல்லைங்களா? அந்த பாடல் எழுதி அனுப்புங்கன்னு சொன்னா, சனிக்கிழமை அனுப்பணுமா, ஞாயிற்றுக்கிழமை அனுப்பணுமா, ஒரு நாள் முன்னாடி அனுப்பிச்சா உங்களுக்கு ஆர்வம் இருக்குது. நீங்க ஆர்வத்தோட செய்றீங்க. அப்ப உங்கள கைடு பண்றவங்களுக்கு இன்னும் ஆர்வமா இருக்கும். இவங்களுக்கு இன்னும் என்ன குடுக்கலாம்? எப்படி குடுக்கலாம்? எந்த மாதிரி இவங்களோட வளர்த்தி விடலாம்? இவங்க அறிவினுடைய வளர்ச்சிய எப்படி கொண்டு போலாம்? இவங்கள எப்படி சமுதாயத்துக்கு பயன்பெற வைக்கலாம்? அப்படி யோசிப்பாங்க. இந்த ஒரு பாட்டு எழுதுறதுக்கே உங்கள்ட்ட ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம்னா, இது சரியா இருக்கிற மாரி தெரியல. ஆனா நெறைய பேர் வில்லிங்கா பண்றீங்க. எல்லாத்தையும் நான் சொல்லல. பொதுவா சொல்றேன். நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, சரியா? ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி பெர்சனா இருக்கணும். அசாதாரணமான மனிதர்களா இருக்கணும். புரியுதா இல்லைங்களா? பாடல் எழுத சொல்லியாச்சு. வாரத்துக்கு ஒரு பாட்டு. என்ன பாட்டு? கேட்கணும் நீங்க. அடுத்த ஒருத்தர் யாரோ அன்னைக்கு கேட்டாங்க. நான் 20 பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டேன். அதுதான் எக்ஸ்ட்ரார்டினரி. புரியுதா இல்லைங்களா? அப்ப நாம அந்த அளவுக்கு ஆர்வத்தோட ஒரு விஷயத்த செய்யணும். அப்பதான் வெற்றி பெற முடியும். சும்மா வந்தா போனானெல்லாம் இதுல வெற்றி பெற முடியாது. இதுக்கு பெரிய விஷயமெல்லாம் ஒண்ணும் நமக்கு குடுக்கல. ஒரு 8 வரி பாடல ஒரு வாரத்துக்கு எழுத சொல்றோம். அவ்வளவுதானே! ஒரு புத்தகத்த ஒரு மாதத்திற்கு படித்து எழுத சொல்றோம். அப்ப இதை நீங்க தான் வந்து திட்டமிட்டு செயல்படணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவசர கோலத்துல கடைசி நேரத்துல எழுதி தள்ளி விட்டுறலாம். அது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய செயல். இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய செயலினுடைய விளைவு நாளைக்கு உங்களுக்கு வரும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சு நீங்க ஒரு ஆசிரியர் ஆவீங்க. ஆசிரியர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு உரைக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது, இந்த புத்தகங்கள் எல்லாம் நீங்க படித்து, இந்த கவிகள் எல்லாம் நீங்க படிக்கிறபோது தான் அதனோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். அங்க போயிட்டு ஒண்ணும் வரலைன்னா எப்படி வரும்? சரி சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். என்கிட்ட சொல்லுவாங்க, "எப்படி இவ்வளவு குறள் சொல்றீங்க?" அது அங்கங்க அப்பப்ப படிச்சது தான். நெறைய பேர் சொல்றப்ப கேட்டது தான். சரிங்களா? அதெல்லாம் மத்தவங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணும்னா, அதுக்கு நம்மள குவாலிஃபிகேஷனா தயார் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேச்சுல எல்லாருமே வெற்றி பெற்றவங்க இல்ல. தன்னை தயார்படுத்திக் கொள்றவங்க சுத்தமா இல்லைனாலும் வெற்றி பெற்றவங்களா வந்திருக்கிறாங்க. ஆனா தயார்படுத்திக் கொள்ளாதவங்க, என்ன திறமை இருந்தாலும் அது வேஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்ற எல்லா திறமைய விட, இந்த பேச்சு திறமைக்கு பல பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமை இருக்கு. அது கூட நம்ம தியானமும், தத்துவத்தையும் பேசும்போது, இன்னும் எத்தன பேருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு நமக்கு. அப்ப அந்த திறமைய நீங்க வெளிக்கொண்டு வரணும்னா, நீங்க தான் உங்களை கொஞ்சம் பட்டை தீட்டிக் கொள்ளணும். வைரமா ஜொலிக்கணும்னா, கொஞ்சம் பட்டை தீட்டப்பட்டாகணும். தீட்டுறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் தான் ஜொலிக்க முடியும். சரிதானுங்களா? அப்ப களிமண் சும்மா சிலையாகாது. போட்டு மிதிப்பாங்க. மிதி மிதின்னு மிதிப்பாங்க. புரியுது இல்லைங்களா? அப்புறம் சக்கரத்துல வச்சு சுத்துவாங்க. ஒரு வடிவத்துக்கு கொண்டு வருவாங்க. சூடுல வைப்பாங்க. நெருப்புல வைப்பாங்க. அப்புறம் தான் களிமண் சிலையாகும். கஷ்டம் தான். புரியுதா இல்லைங்களா? கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காதுல்ல? கல்லு கொத்து கொத்துன்னு கொத்துவாங்க. புரியுதா இல்லைங்களா? கொத்த கொத்த தான் சிலை வரும்.
நெருப்புல தங்கத்த போட்டு புடம் போடுவாங்க. நெருப்புல போட்டு காய்ச்சுவாங்க. அப்பதான் தங்கம் வரும். தூய்மை வரும். அதுல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளிய போகும். சரிதானுங்களா? எதுவுமே ஈஸியா நடக்காதுங்க. புரியுதா இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டப்படணும். அப்ப நாம கொஞ்சம் முயற்சி பண்ணி கிடைத்த வாய்ப்ப நீங்க நல்லா பயன்படுத்தி ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துரணும். சரியாங்களா? ஏர்ற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏறிட்டோம்னா அப்புறம் ஈஸி. எதுவுமே அப்படித்தான். சைக்கிள் ஓட்டுறதுலருந்து எல்லாத்திலுமே வந்து கத்துக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் கத்துக்கிட்டா அப்புறம் லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கும்ல. நான் பேசுறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் பேசி பழகிட்டேன். இனி லைஃப் லாங் எனக்கு இது வந்து நான் சேவை செய்றதுக்கான ஒரு கருவியா மாறிருச்சுல்ல. அதனால கொஞ்சம் கஷ்டப்படுங்க. தப்பு கிடையாது. கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டா கஷ்டம் கிடையாது. திட்டமிடலைன்னா கண்டிப்பா கஷ்டம் வரத்தான் செய்யும். சரிங்களா? சரி அந்த விதத்துல உங்க எல்லாருக்குமே 10 நிமிட உரை குடுத்திருக்கிறோம். இனிமேல் அவங்க வந்து கேட்கக்கூடாது. சரியாங்களா? அப்படி அவங்க சொல்லி நீங்க பேசுறீங்கன்னா, நீங்க செகண்ட் கேட்டகரி. நீங்களா கூப்பிட்டு நான் இப்ப பேசுறேங்க. இந்த டைம்ல பேசுறேன். எனக்கு 10 நிமிஷம் தான் எனக்கு குடுங்க. இல்ல என்ன டைம் நீங்க சொல்றீங்களோ அந்த டைம்ல நான் வந்து பேசுறேன். அப்படி சொல்லணும் நீங்க. 10 நிமிட உரை. அவ்வளோதானே. நான் தான் என்ன டாபிக் வேணா பேசலான்னு சொல்லிட்டேன். தயாராகுங்க. ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிதாங்களா? ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். நம்ம இவ்வளவு சப்ஜெக்ட் பேசி வச்சிருக்கிறோம். ஒரு சப்ஜெக்ட் உட்கார்ந்து கேட்டு குறிப்பெடுத்து, அதை அப்படியே எடுத்து பேசினீங்கன்னா வேலை முடிஞ்சுது. 1 1/2 வருஷம் கிட்டத்தட்ட பயிற்சிக்கு வந்துட்டு இருக்கீங்க. சரியா? 100, 200க்கும் மேற்பட்ட உரைகள கேட்டிருக்கீங்க. இன்னும் எத்தனையோ டாபிக்ஸ் உங்களுக்கு தெரியும். சரியா? ஒண்ணும் இல்லைங்க. சும்மா சமையல் குறிப்புன்னு சொல்லி, இயற்கை உணவுன்னு சொல்லி நீங்க பேசலாம். இயற்கை உணவினுடைய சத்துக்களை பத்தி பேசலாம். ரொம்ப சிம்பிள். இந்தந்த பழங்கள் சாப்பிட்டா இந்தந்த பயன்கள் இருக்குதுங்கிறது பேசலாம். நம்ம பயிற்சி இந்தந்த பயிற்சி செஞ்சா இந்தந்த பலன்கள் இருக்குதுன்னு பேசலாம். காயகல்ப பயிற்சியினுடைய பலன்கள பேசலாம். இல்லாட்டி ஒரு கவிதைய எடுத்துக்கொண்டு அந்த கவிதைக்கு நீங்க விளக்கமா பேசலாம். சரிதானுங்களா? ரொம்ப சிம்பிள் பேசுறதுங்கிறது. அது இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா நீங்க வந்து Zoomல உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு, அதைய பார்த்து கூட பேசலாம். ஆரம்ப காலத்துல அது பேசலாம். அப்படி கூட பேசலாம். என்ன? படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஹிண்ட்ஸா எடுத்து வச்சுட்டு, அதை அப்படியே நீங்க ஒரு ஃப்ளோவா பேச வேண்டியது தானே! 5 நிமிஷம் உரை அற்புதமா குடுத்திருக்கிறீங்க. 10 நிமிஷம் உரை இன்னும் மிக சிறப்பா குடுக்க முடியும் உங்கனால. சரிங்களா? அப்ப கொஞ்சம் தயாராகுங்க. நீங்களா வில்லிங்கா கேளுங்க. பாடல்கள் குடுக்கறதெல்லாம் ஷார்ப்பா அவங்க சனிக்கிழமைன்னு கேட்டா, நீங்க வெள்ளிக்கிழமையே அனுப்பிச்சிரணும். அப்பதான் அதை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ஒருத்தர் செய்றதுக்கே கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு கீழ ஒவ்வொருத்தவங்களுக்கும் மேல 5 பேர், 6 பேர், 10 பேர ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். அவங்க நமக்கு சர்வீஸ் பண்றதுக்கு வந்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க யாரும் காசு பணம் குடுத்து வேலைக்கு வரல. இப்ப உங்கள டியூன் பண்ற வந்திருக்கிறவங்க எல்லாருமே அவங்க சர்வீஸ் பண்றாங்க. அவங்க உயர்ந்து வர்றதுக்கு யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படி மத்தவங்களோட உயர்வுக்கு என்னால முடிஞ்சத பண்ணணும்னு அவங்க கூப்ட்டு பண்றாங்க. யாரும் 10 பைசா வாங்கிட்டு யாரும் வேல பாக்கல. நீங்க நல்லா உயர்ந்து வரணும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் சிறப்பா வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல, அவங்க தன்னோட நேரத்த ஒதுக்கி நமக்கு உயர்வுக்காக பாடுபடுறாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு மதிப்பு குடுக்கணும்னா, நாம அந்த இடத்துல முந்தி நிக்கணும். "சார் எனக்கு என்ன சார் நீங்க இவ்வளவு தூரம் பண்றீங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் பண்றேன்." சரிதானுங்களா? அசைன்மென்ட் எல்லாம் ப்ராப்பரா அந்தந்த டேட்ல நீங்க பாட்டுக்கு எழுதி குடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இத போய் ஃபாலோ பண்ணி, இத போய் கேட்டு, இது வந்துருச்சு, வரல, நீங்க ஏன் குடுக்கல? அதுக்கு ஒரு 100 காரணம் சொல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க. காரணம் எல்லாம் சொன்னோம்னா, காரியம் எதுவும் நடக்காது. சரியா? காரணம் இருந்துட்டே தான் இருக்கு. நான் சொல்லுவேன். நம்ம செத்ததுக்கு அப்புறம் காரண நாள் இருக்கும். புரியுதா இல்லைங்களா? அதனால காரணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டெல்லாம் நம்ம எதையும் சாதிக்க முடியாது. அப்போ கிடைத்தற்கரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த புத்தகத்த நீங்க படிக்கும்போது தான் தத்துவத்துல தெளிவுக்கு நீங்க வர முடியும். புரியுதா இல்லைங்களா? அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். நீங்க அந்த புக்க படிச்சு பாருங்க. அந்த புக்கு உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துதா இல்லையான்னு பாருங்க. எனது வாழ்க்கை விளக்கம் படிச்சு எவ்வளோ பேருக்கு மாற்றம் வந்திருக்கு. ஒரு மகான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்து வந்திருக்காரு.
சமுதாயத்துக்காக எவ்வளவு சோதனைகள் அவர் கடந்து வந்திருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் போது தான், உங்க வாழ்க்கையில ஒரு துன்பம் வரும்போது, ஓ! இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லப்பா. மகரிஷியே பாரு நடுத்தெருவுக்கு வந்திருக்காரு. சோத்துக்கே வழி இல்லாம இருந்திருக்காரு. இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காரு. இத்தன கஷ்டப்பட்டு தான் எனக்கு இந்த பயிற்சியவே குடுத்துருக்காரு. அப்ப நான் எந்த அளவுக்கு இந்த பயிற்சிய பண்ணணும்? நான் எந்த அளவுக்கு உயர்வா இருக்கிறேன் இப்போ? எல்லா புரிதலும் உங்களுக்குள்ள வரும். அந்த குருவினுடைய தன்மையெல்லாம் உங்களுக்குள்ள வரும். சரிங்களா? அதே மாரி 2வது நூல் மிக, மிக முக்கியமான நூல். மகரிஷியே சொல்றக்கூடிய நூல் அது. மனவளக்கலை தொகுப்பு 1, 2, 3. அது மகரிஷியோடைய அதிகபட்ச சிந்தனைகள் எல்லாமே அந்த 3 புத்தகத்துல வந்திருக்கும். அதனால தான் அந்த புத்தகத்த நம்ம படிக்க சொல்றோம். நான் சொல்லாத பல விஷயங்கள் அந்த புத்தகத்துல இருக்கும். அந்த புத்தகத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிவிட முடியாது. அவ்வளோ விஷயங்கள் அந்த புத்தகத்துல அழகா ரத்தன சுருக்கமா மகரிஷியோடைய சிந்தனை அப்படியே கொண்டு வந்து அந்த புத்தகத்துல எழுதியிருப்பாங்க. இப்போ அந்த படிக்கிற அறிவ நம்ம வளர்த்திக்கணும். அதுக்குன்னு நேரம் ஒதுக்கணும். கொஞ்சம் திட்டமிடணும். அன்பர்களே, வெற்றி என்பது சாதாரணமாக வருவது அல்ல. கடின உழைப்பினுடைய கனிதான் வெற்றி. அப்ப உழைக்கிறக்கு மனம் இருந்தா வெற்றியை நம்ம பறிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால கொஞ்சம் திட்டமிடுங்க. உழைங்கன்னா ரொம்ப உழைக்க வேண்டியதெல்லாம் இல்ல. 8 வரி கவிய படிக்க சொல்றேன். ஒரு நாளைக்கு 1 வரி மனப்பாடம் பண்ண முடியாதா? இது ஒரு காரணமா? சரிங்களா? ஒரு நாளைக்கு 1 வரி. இந்த வாரத்துக்கு என்ன கவி என்ன குடுத்திருப்பாங்க? 2 கவி குட்டி கவியா இந்த வாரத்துக்கு குடுத்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் இல்லையா? அந்த கவிக்கான விளக்கத்த நான் அடுத்த வகுப்புல சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு காலம் கருதி நாம இதை நிறைவு செய்ய இருக்கிறோம். சரிங்களா? இந்த தடவ நமக்கு என்ன கவி குடுத்திருக்காங்க? திருமூலரோட 2 அற்புதமான கவிய நமக்கு குடுத்திருக்கிறாங்க. ம். "உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே." இந்த உடம்பினுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த கவி மனப்பாட கவிக்காக அல்ல. என்னுடைய உடம்பினுடைய முக்கியத்துவத்தை நான் உணர்ந்து கொள்வதற்காக. "உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லற் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப் புலனைந்தும் காலா மணிவிளக்கு." இதுதான் உங்களுக்கான மனப்பாட கவி. இந்த கவிக்கான விளக்கத்த நான் அடுத்த வகுப்புல சொல்றேன். மீண்டும் சொல்கிறேன். இது முழுக்க, முழுக்க நம்முடைய மேம்பாட்டிற்காக. என்னுடைய புரிதலுக்காக, என்னுடைய ஞானத்திற்காக, என்னுடைய மன அமைதிக்காக, என்னுடைய குடும்ப உறவுகள் இனிமைக்காக, சரிதானா? அந்த விதத்தில கொடுத்திருக்கிற பயிற்சி முறைகளை சிறப்பாக 6 மாச காலம் தான் நமக்கு அதிகபட்சம். அப்ப அந்த 6 மாச காலத்துக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்றோங்கிறது தான் வாழ்க்கையில இருக்கிற விஷயம். சரிங்களா? அப்போ திட்டமிட்டு முயற்சி செய்து சொல்லக்கூடிய விஷயங்களை சரியா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக அனைவரும் ஒரு மிகச்சிறந்த இறை ஆசிரியர்களாக, ஞான ஆசிரியர்களாக நாம் வலம் வருவோம். நம்ம கர்ம வினைகளெல்லாம் கழித்து ஒரு பேரின்ப வாழ்வை இந்த பிறவியிலே அடைவோம் என்று கூறி, இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து இறை குரு மகான்களுக்கும் நன்றிகளை கூறி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வாழ்க வளமுடன் நண்பர்களே. சில முக்கிய அறிவிப்புகள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. என்ன அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி ஆ திருநெல்வேலிக்கு ஒரு திருமணத்திற்காக நான் வருகை புரிய இருக்கிறேன். நான் இப்ப எங்க லாங் வந்தாலும் பக்கத்தால வந்தா பிரச்சனை இல்ல. திருநெல்வேலி கிட்டத்தட்ட 4 மணி நேரம், 5 மணி நேரம் டிராவல் நம்ம வர்றோம். திங்கட்கிழமை காலையில அங்க முகூர்த்தம். வாழ்த்து தவம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நான் அந்த அவ்வளவு தூரம் வர்றோம். வர்றப்ப அது பயனுள்ளதா வைத்துக் கொள்ளணும். நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் அங்க பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல, நம்ம சென்னையில ஒரு முறை இப்ப பண்ணியிருந்தோம். இல்லையா? ஒரு பள்ளியில. அந்த மாதிரி திருநெல்வேலியில ஏதாவது ஒரு இடம் அல்லது உங்களுடைய வீட்டினுடைய ஒரு பகுதி
ஒரு 50 பேர் உட்கார்ற மாதிரி இருந்ததுன்னா, நீங்க சொல்லுங்க. ஆ அங்க ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு ஏற்பாடு பண்ணலாம். கொஞ்சம் மக்கள் எல்லாரும் வர்றதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கிற மாரி இடமா இருந்தா கொஞ்சம் பரவால்ல. அது ஒரு பள்ளிக்கூடமோ, அல்லது வீட்டினுடைய ஒரு பகுதியோ, அல்லது ஹாலோ, மொட்டை மாடியோ அந்த மாரி ஏதோ ஒண்ணோ இருந்தா ஓகே. ஒரு 50 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கணும். ஒருத்தர் உட்கார்றதுக்கு ஒரு 4 ஸ்கொயர் ஃபீட்னா, ஒரு 50 பேருக்கு ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு ரூமா இருந்தா கூட நமக்கு வந்து போதுமானது தான். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க திருநெல்வேலியிலயோ அல்லது திருநெல்வேலியில உங்களுடைய உறவினர் யாராவது இருந்தாங்கன்னா, கொஞ்சம் கேட்டு, இன்னைக்கு மாலைக்குள்ள இன்னைக்கு மாலைக்குள்ள அந்த இடத்த பத்தின விவரத்த நீங்க எனக்கு தெரிவிங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம Zoom ஐடி தான். அந்த நம்பருக்கு தெரிவிச்சீங்கன்னா, நம்ம இம்மீடியட்டா போஸ்டர் போட்டு அன்பர்கள் எல்லாம் திருநெல்வேலி அதை சுற்றி இருக்கிற அன்பர்கள் எல்லாம் வர சொல்லலாம். மாலை 4 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் நிகழ்ச்சி வச்சுட்டா, 7 மணிக்கு முடிச்சா ஒரு 8, 8:30க்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போற மாரி பிளான் பண்ணிக்கலாம். அப்ப இந்த வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி குடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல கேட்டு பாருங்க. சர்வீஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இது அமையட்டும். ஆ அப்படின்னு இந்த ஒரு அறிவிப்பு சொல்றேன். அதேபோல இந்த பட்டறை வகுப்புக்கு வீடியோ இன்னைக்கு மத்தியானம் உங்களுக்கு நிச்சயமா எல்லாருக்குமே கிடைச்சிரும். வர 28ஆம் தேதியிலிருந்து பட்டறை வகுப்பு தொடங்குது. இன்னும் 25 நாள் இருக்கு. சரிங்களா? அது 6 மாதத்திற்கான பட்டறை வகுப்பாக நம்ம திட்டமிட்டிருக்கிறோம். சரிங்களா? அது கட்டடப் பணி போயிட்டு இருக்கிற காரணத்தினால, நம்ம ஃபண்ட் எல்லாம் ஷார்டேஜ் இருக்கிற காரணத்தினால, இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாமான்னு ஒரு ஐடியா இருந்துட்டே இருந்தது. ஏன்னா, மக்கள் வந்தாங்கன்னா, அவங்க எந்த விதத்திலயும் சிரமப்படாம, நல்லா ஃபுல்ஃபில்லா ஒரு அமைதியான ஒரு சூழல்ல இருந்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணோம். ஆனா, இப்ப அன்பர்கள் நெறைய பேருடைய ஒத்துழைப்போட ஃபண்ட் ஓரளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு. அதனால நிச்சயமா நம்ம 25, 28 தேதிக்குள்ள எல்லா வேலையும் நம்ம நிறைவு செஞ்சுருவோம். ஆ இன்னைக்கு கூட இன்ஜினியர் ஐயா கூட பேசினோம். எல்லாமே கன்ஃபார்மா பண்ணி குடுத்துர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப 28ஆம் தேதியிலிருந்து பட்டறை வகுப்பு நமக்கு தொடங்கும். 3 நாள் வகுப்பு. 6 மாத கோர்ஸ் அது. அதுக்கு அ நம்ம ஒரு ரூ. 9,000 வந்து கட்டணமா வச்சிருக்கிறோம். 6 மாசத்துக்கு சேர்ந்து. அ அதுல ஒரு ரூ. 3,000 நம்ம முன்பணமா செலுத்தி நம்ம புக் பண்ணிக்கலாங்கிறத சொல்லியிருக்கிறோம். மிச்சம் ரூ. 1,000 வகுப்புக்கு வர்றப்ப குடுத்துக்கலாம். இதுல நீங்க நேரடியா வந்து கலந்துக்கிறது மிக மிக சிறப்பு. ஏன்னா நேரடியா பல பயிற்சிகள் உங்களுக்கு குடுப்போம். நேரடியா வர முடியாதவர்கள் நீங்க ஆன்லைன்லயும் வந்து இந்த பயிற்சியில இணைந்து கலந்து கொள்ள முடியும். அதனால நீங்க எந்த வழியில இணைந்துக்க முடியுமோ நிச்சயமா இணைந்து கொள்ளுங்க. நேரடியா வர்றவங்களுக்கு அதிகபட்சம் 100 பேருக்கு தான் வாய்ப்பு. சரிங்களா? அதுக்கு மேல அங்க நமக்கான தங்கும் வசதி இருக்காது. 100 பேர் நல்லா கம்ஃபர்டபுளா வந்து அங்க பயிற்சி பண்ணி தங்க முடியும். அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால அந்த வாய்ப்பை நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இது கிடைத்தற்கரிய வாய்ப்பு. கிட்டத்தட்ட ஒரு 7 பேராசிரியர்கள் ஒன்றாக இணைந்து இந்த பயிற்சியை நடத்துறோம். இந்த பயிற்சியோட நோக்கம் நாம் அனைவரும் 16 செல்வமும் பெறணும். அதுதான் இதனோட கான்செப்ட். இறை உணர்வையும் பெறணும். அதற்கூட பொருளாதார நிறைவு, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், உடல் மன பிரச்சனை இவற்றிலலாம் இருந்து விடுபட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணுங்கிற நோக்கத்துல இதை பண்றோம். நிச்சயமா இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஆன்மீகம் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையில ஏன்னா இதுல பயிற்சிகளும் குடுக்குறோம். இயற்கை வாழ்வியலுக்கான பயிற்சிகளும் குடுக்குறோம். இயற்கை உணவு முறை, இயற்கை மருத்துவ முறைகள், வாழை இலை குளியல், மண் குளியல் இது போன்ற இயற்கை சார்ந்த விஷயங்கள், இந்த மாரி நெறைய விஷயங்கள் ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு முழுமையான ஒரு அ பயிற்சியா அந்த பயிற்சி வரும் நிச்சயமா. அதனால இந்த வாய்ப்பை நீங்க வந்து நல்லா பயன்படுத்திக்கணும். இதுல புதிய அன்பர்கள் கூட கலந்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்களுக்கு இத பத்தி ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு மத்தியானம் இதற்கான போஸ்டரும், இதற்கான வீடியோ எல்லாமே எல்லா குரூப்லயும் வரும். நீங்க விருப்பம் இருக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் கலந்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க. நிறைவு பண்ணிக்கலாம். ஐயா அம்மா சொல்லுங்கம்மா. அதான் எல்லாரும் அது வந்து போற இடமா கொஞ்சம் எல்லாருக்கும் மெயினான ஒரு இடமா இருக்கணும் அப்படின்றதும் கொஞ்சம் சொல்லிருங்க ஐயா. ஆ அதாம்மா சொன்னேன். திருநெல்வேலியில கொஞ்சம் ஒரு மக்கள் வந்துட்டு போற மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்தால, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தால, அப்படி ஏதாவது கொஞ்சம் நேரரா இருந்தா கொஞ்சம் நல்லது. இல்லாட்டி வந்துட்டு போற அளவுக்கு இருக்கிற மாரி இருக்கணும். ரொம்ப இன்டீரியரா லாங்கா உள்ள போற மாரி வேண்டாம். இங்க இருக்கிற அன்பர்கள் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க. ஏதோ ஒரு பள்ளியோ, சமுதாய கூடமோ, சரி ஒரு கோவிலினுடைய ஒரு பகுதியோ, மண்டபமோ இது வேணா இருக்கலாம். அல்லது பெரிய வீடோ,
நான் சொன்னேன் அன்னைக்கு ஒரு கார் ஷெட்டு கூட பெருசா இருக்குதுன்னா, கிளீன் பண்ணிட்டு நம்ம அங்க கூட உட்கார்ந்து பயிற்சி நடத்தலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. அதனால வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும். வாழ்க வளமுடன். ஐயா அது மாதிரி கோஹோஸ்ட் இறைவனுக்கு குருவனுக்கு பாடல் நல்லா பாடுறவங்க அப்படி எது இருந்தாலும் ம். கனகாமாவோ எனக்கோ மாலத்தி அம்மாக்கோ நாங்களும் பாக்குறோம். அவங்க ம். இன்ட்ரெஸ்ட் இருந்தா கொஞ்சம் பேச சொல்லுங்க. நாம அடுத்த வகுப்புல இத பத்தி சொல்லுவோம்மா. கோகோஸ்னா என்ன? இவங்க எப்படி பண்ண முடியும்? யாருக்கு பில்லிங் இருக்குதுன்னலாம் அடுத்த வகுப்புல கேட்டு உள்ள கொண்டு வந்துருவோம். சரிங்க சார். சரிம்மா, சரி. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆழ்ந்ததொரு சாந்தி தவம் ஏற்றி உரை கொடுத்த இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி ஐயா. இதுவரை நமக்காக இறை ஆசிரியர் பயிற்சியில் உள்ள அனைவரும் இறை அருளாலும் குரு அருளாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எத்தனை தடைகள் வந்தாலும் வைராக்கியத்தோடு பயிற்சியினை செய்ய வேண்டும் எனவும், இறை உணர்வு பெற, உடல் நலம் பெற, பொருளாதார உயர்வு பெற, தத்துவ விளக்கங்களில் உயர்வு பெற, உடல் மனம் இனிமை காக்க இப்பயிற்சி நமக்கு உதவும் என தெளிவுபடுத்திய இறை மதன்குமார் ஐயா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையில் நின்று